பாஜகவின் ஒரு பொய்யான பரப்புரைக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அடி. உங்களுடைய விசாரணைகள் அனைத்தையும் நிறுத்தி வைக்கிறோம். எந்த அடிப்படையில் நீங்கள் போனீர்கள்ங்கிறதுக்கு நீங்க பிரமாண பத்திரம் கொடுங்கள். ஒரு ஏவல் துறையாக இந்த ஈடு என்பது இருக்கிறது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா உரிச்சி காட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய அடி. நீதிபதி கவாய் சொன்ன ஒரே வார்த்தை, பிரமாண பத்திரம் கேட்டிருக்கிறோம், இதுதான் இப்போதைக்கு முடிவு, இதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி ஒரே அடியில முடிச்சிட்டாங்க. உள்ள நுழைஞ்சதுக்கே எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அன்கான்ஸ்டிடியூஷனல், அதாவது சட்டத்திற்கும் சட்டத்தின் அந்த நடைமுறைகளுக்கும் முழுவதும் ஒத்து வராத ஒரு கூட்டம் பிறரை பார்த்து நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள்னு குற்றம் சொல்கிறது. பாஜக தன்னுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களும் பொய்த்து போய் இங்க கொத்தி கொத்தி சோர்ந்து போய் இன்னைக்கு பல்லுல விஷம் இல்லாமல் மண்புழுவாக மாறிவிட்டு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். டாஸ்மாக் மீது இடி தொடர்ந்து ரெய்டு நடத்திக்கிட்டு இருந்தது, பலரையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்குது, அதுல ரத்தீஷ்னு ஒருத்தர் தலைமறைவாயிருக்கிறாரு, அப்புறம் இன்னொன்னு ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தர் தலைமறைவாயிருக்கிறாரு, இவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டாங்கன்னா உதயநிதியை கைது பண்ணிடுவாங்க, முதல் குடும்பம் உள்ள போயிடும், அவ்வளவுதான், திமுக முடிஞ்சது, இப்படியெல்லாம் பேச்செல்லாம் 2 நாளா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதிர்பாராத திருப்பமாக இன்னைக்கு எல்லா விசாரணைக்கும் தடை விதிச்சிருக்கிறது உச்ச நீதிமன்றம். எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு மிகச்சிறந்த பெரிய அடி. பாஜகவின் போலி பரப்புரைக்கு, ஒரு பொய்யான பரப்புரைக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அடி. ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நல்லாட்சி மட்டுமில்ல, ஒரு வல்லாட்சி. வல்லாட்சினா வல்லமை நிறைந்த ஆட்சி. நீங்க ஒன்றியத்தில் இருந்து கொண்டு பாஜக செய்கிற அழிச்சாட்டியங்களுக்கு, அடக்குமுறைகளுக்கு, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக துணிந்து போராடுகிற ஒரு அரசாக இருக்கக்கூடியது இந்த தமிழ்நாட்டு அரசு. மற்ற மாநிலங்கள்லையும் இதே மாதிரியான நெருக்கடிகளை அவர்கள் கொடுத்தார்கள். கொடுக்கும் போதெல்லாம் பல்வேறு மாற்றங்கள் அங்கே நடந்திருக்குது. குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 23 அரசியல் தலைகளை தங்கள் கைக்கு மாற்றுவதற்கு, தங்கள் பக்கம் இழுப்பதற்கு இந்த ஈடியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுல நமக்கு தெரியும், ஷிண்டே, அஜித் பவார், இப்படி பல்வேறு நபர்கள் இருக்காங்க. அந்த வளையத்துக்குள் இங்கேயும் ஒருவர் உருவாவார் அப்படின்னு ஒரு புரபகண்டாவை நீண்ட காலமாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியை விசாரித்து அவரை நெருக்கடி கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜி அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. இப்போ இந்த அரசினுடைய ஒரு குறிப்பிட்ட நபரை கூட வீழ்த்த முடியவில்லை. ஆனால் இந்த அரசின் ஆதாரமாக இருக்கக்கூடிய உதயநிதி மற்றும் அவர்களுடைய குடும்பம், அந்த மொத்த ஆட்சியுமே வீழ்த்த வேண்டும். அது மொத்தமா வீழ்த்துறதுங்கிறது கேஸை போட்டு வீழ்த்துறது மட்டும் இல்லை, குறைந்தபட்சம் அவதூறுகளையாக பரப்ப வேண்டும். அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது நோக்கம் அவதூறு பரப்புவதாக இருக்கிற பட்சத்தில் அவசரமாக நீங்க கேஸை ரெடி பண்ணணும். நீங்க எந்த ஒரு கேஸை போட்டாலும் சரி, அதை அணுகுவதற்குன்னு ஒரு அணுகுமுறை இருக்குது. அதை நீங்க பின்பற்றாத பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க, எந்த நீதிமன்றத்தின் வாசலை தட்டினால் எந்த இடத்திலும் அதுக்கு அடி விழும். நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க, உயர் நீதிமன்றம் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதாவது இவர்கள் கேட்ட இந்த தடை கேட்டாங்க இல்லையா, அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதனாலதான் அவர்கள் உச்ச நீதிமன்றம் போனாங்க. உச்ச நீதிமன்றம் சரியாக இந்த ஈடியினுடைய அழிச்சாட்டியத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பா நீதியரசர்கள் BR கவாய் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் அவர்களுடைய அந்த பெஞ்ச், 2 நபர் கொண்ட பெஞ்ச் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுல முதல் விஷயம், இது மாநில கூட்டாட்சிக்கு விரோதமானது. ஒரு குறிப்பிட்ட அரசை டார்கெட் பண்ணி அவர்களை நீங்க வதைப்பதற்கான வேலையை செய்கிறீர்கள். ஒண்ணு. இன்னொன்னு, எந்த முகாந்தரத்தின் அடிப்படையில் இந்த கேஸை போட்டீங்க? இது நீங்க உள்ள போறீங்க இல்லையா, நீங்க டாஸ்மார்க்குள்ள நுழைஞ்சு நீங்க சோதனை நடத்துறீங்க. அதுக்கு ஏற்கனவே ஒரு மூல வழக்குன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்படிப்பட்ட மூல வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மூல வழக்குன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது ஒண்ணு. இன்னொன்னு, அங்கே விசாரணைக்கு வருகிற அந்த டாஸ்மார்க் ஊழியர்களை நீங்கள் சித்திரவதை, அதாவது டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அவர்களை அத்துமீறி அவர்கள் மேல்
விசாரணை நடத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுடைய விசாரணைகள் அனைத்தையும் நிறுத்தி வைக்கிறோம், எந்த அடிப்படையில் நீங்கள் போனீர்கள்ங்கிறதுக்கு நீங்க பிரமாண பத்திரம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனிநபர் தவறுக்கு நிறுவனம் பொறுப்பாகாது அப்படின்றது சொல்லி. கண்டிப்பா. இப்போ அதாவது 41 வழக்குகள், 41 வழக்குகளை யார் போட்ட வழக்கு? ஏதாவது வெளியில இருந்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மேல் இங்க ஊழல் நடக்குன்னு போடப்பட்ட வழக்கா? அப்படி போட்டிருந்தால் அது கூட செல்லுபடியாகும். ஆனா 41 வழக்கும் 2016-17 காலகட்டத்திலிருந்து போடப்பட்ட வழக்கு. அதுக்கு முன்னாடி நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறாரு, அதுக்கு அடுத்து தங்கமணி வர்றாரு. இவர்கள் காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் தான் 34 வழக்கு. இந்த 34 வழக்குகளையும் அப்படியே ஓரமா வச்சு, ஒருவேளை நீங்க 41 இணைத்தீர்கள் என்றால் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க பணப்பரிவர்த்தனை தவறாக நடந்திருந்தால் மட்டும்தான் நீங்க இங்க கேஸ் பதிவு செய்ய முடியும். நீங்க உள்ள நின்று இந்த இதை விசாரிப்பதற்கான உரிமையை ஈடிக்கு அங்கதான் வரும். திமுக ஆட்சி காலத்துல உள்ளது அந்த மாதிரி 30 லட்சம் ரூபாய் வரலன்றதுனாலதான் ஏடிஎம்கே பீரியட்ல உள்ளதையும் சேர்த்து 30 லட்சம் கணக்கு காட்டின்னு வராங்க. அப்படித்தான் வந்திருக்கு. அப்படியே நீங்க சொன்னாலுமே 30 வழக்கும் தனித்தனி நபர்கள் மேல் போடப்பட்ட வழக்கு. அதாவது ஒரே கேஸ்ல 30 லட்சம் கிடையாது. ஒரே கேஸ்ல, அதாவது அது பொருள் என்னன்னா, ஒரு அரசு நிறுவனம் தப்பு செய்தது அப்படி கிடையாது. அந்த நிறுவனத்துக்குள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் செய்த கையாடல்கள், முறைகேடுகள், இதற்கு எதிராக அந்த நிறுவனமே போட்ட வழக்கு, டாஸ்மாகே போட்ட வழக்கு. அப்ப அது தனிநபர் மேல் உள்ள வழக்கு. அந்த வழக்கு இன்கம் டாக்ஸ், பண முறைகேடு, அதாவது அவர்கள் செய்த கையாடல், லஞ்சம், இந்த இதை தவிர்த்து, லஞ்ச ஒழிப்புத்துறையை தவிர்த்து இங்க ஈடி வருவதற்கு முறைகேடான பண பரிவர்த்தனைன்னு சொல்ற அந்த ஈடியினுடைய இடம் இங்க இல்லவே இல்லை. இதுதான் நாம முதல்ல இருந்து சொல்றோம். நீங்க ஒருவேளை இந்த கேஸை அழுத்தி இவர்கள் செயல்படுத்துவதாக இருந்தாலுமே வேலுமணி தங்கமணிகிட்ட தான் நீங்க முதல்ல முடிச்சுட்டு தான் நீங்க திமுகவுக்கு வர முடியும். கூட்டணியில இருக்கிறாங்க. ஆமா, நீங்க அரசை இலக்கு வைத்து, அமைச்சர்களை இலக்கு வைத்து நீங்கள் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்வதாக இருந்தால், முதல் 37 கேசுகளுக்கான ஆட்சி யார் ஆட்சி காலம்? அதிமுக ஆட்சி காலம். அப்ப அந்த வகையிலும் கூட நீங்கள் தோத்து போறீங்க. ஆனா அவர்கள் கேட்டிருப்பது, அதாவது ஹவாய் அவர்கள் கேட்டிருப்பது ரொம்ப தெளிவானது. தனிநபர்கள் மேல் இருக்கக்கூடிய கேஸை கொண்டு போய் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு இதாக நீங்கள் செயல்படுத்துவது எந்த விதத்தில் சரி? இது பாஜக என்கிற அரசு, அந்த வல்லாட்சி பொருந்தி ஒரு வலிமையான அமைப்பு தனக்கு கீழ் இருக்கிறவர்களை நசுக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஏவல் துறையாக இந்த ஈடி என்பது இருக்கிறது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா உரிச்சி காட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய அடி. இன்னொன்னு, அந்த அதிகாரிகள் மீதான விசாரணையின் போது அவருடைய பொருட்களை இவங்க எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய லேப்டாப், செல்போனு, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் கைப்பற்றி இருக்கிறாங்க. அதை கூட தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாஸ்மாக்ங்கிறது ஒரு அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துக்குள் எந்த ஒரு நபர் மேலும் நீங்க விசாரணைக்கு வருவதாக இருந்தாலும் முறையான அனுமதி பெற்றுட்டு தான் உள்ள வர முடியும். ஆனா இவர்களுடைய அப்ரோச் என்னன்னா, நாங்க ஈடி, நாங்க உங்களை விசாரிக்கிறோம்னு சொல்லி பெண்கள், பல்வேறு தரப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரையும் கொண்டு போய் விசாரிப்பது என்பது, அதுவும் எந்த முன்னறிவிப்பும் கிடையாது, எந்த பெர்மிஷனும் வாங்கப்படவில்லை. அப்படிங்கும் போது எந்த அடிப்படையில் நீங்கள் இதை செய்தீர்கள்? இதுவே அதிகார அத்துமீறல். அது போக அவர்கள் செய்த அவர்களுக்கு கொடுத்த டார்ச்சர் இருக்கு இல்லையா, இது எல்லாமும் முறைகேடானது. நீங்க டார்ச்சர்னா சும்மா கிடையாதுங்க. அவங்க சொன்ன வார்த்தையை நீங்கள் திருப்பி ஆமான்னு ஒத்துக்கிடுற தண்டி உங்களை போட்டு விடிய விடிய டார்ச்சர் பண்றது. இது மென்டலி, உளவியலி மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். நீங்க ஒரு குற்றம் செஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களை கூப்பிட்டு கொண்டு வச்சு விசாரணைங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணாலே போதும், உற்றுருங்கடா சாமிங்கிற நிலைமைக்கு வந்துருவீங்க. அப்படிப்பட்ட நிலைக்கு உட்படுத்துவதுதான் இவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. அதனாலதான் அதை அடிச்சு வீழ்த்தி இருக்குது இந்த தீர்ப்பு. அதுவும் குறிப்பா உங்களுக்கு இது பல்வேறு நேரங்களில் ஈடி செய்கிற இந்த அத்துமீறல்களை எல்லாம் குட்டி இருக்கிற நீதிமன்றம் இந்த முறை நீ எந்த அடிப்படையில் இதை செஞ்சீங்க, அதுக்கான பிரமாண பத்திரத்தை கொடுங்கள்னு சொல்லி இது பண்ணிட்டாப்ல. வரம்பு மீறி போயிருக்கிறீங்க. இதுக்கு சார்பாக இவர்கள், அதாவது ஈடி தரப்பிலிருந்து பேசிய வழக்கறிஞர்கள் அவர்கள் கேட்டது நீங்க இங்க ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, இதை பற்றி விட்டுட்டு நீங்க அந்த விசாரணையை தடுப்பது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்டதுக்கு நீதிபதி கவாய் சொன்ன ஒரே வார்த்தை,
பிரமாண பத்திரம் கேட்டிருக்கிறோம், இதுதான் இப்போதைக்கு முடிவு, இதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி ஒரே அடியில முடிச்சிட்டாங்க. உள்ள நுழைஞ்சதுக்கே எனக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆமா, பாஜகவை பொறுத்தவரை என்னன்னா, திமுக அதாவது தமிழ்நாட்டை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. திமுகவை வீழ்த்த முடியவில்லைங்கிறது மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. சிம்பிளா சொல்றேன், இவர்களுடைய வலுவான கரத்தின் பிடியில் அதிமுகவை வீழ்த்தி இருக்கிறார்கள். ஆனா அதிமுக கூட முழு மனதோட அவர்கள் கையில இல்ல. எடப்பாடியினுடைய உறவினர் ராமலிங்கம் வீட்டிலாம் 700 கோடி ரூபாய் அளவிலான முறைகேடான பணம், 40,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குது. 750 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். ஆமா, டாக்ஸ் கட்டணும். 750 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி அவர் வீட்டுல போய் என்னென்னலாமோ பண்ணி பார்த்தாங்க. அந்த அச்சத்தின் காரணமாக வேற வழி இல்லாமல், அது போக உள்குத்துகள் காரணமாக அவர் மகன் மீது நடந்த ஒடுக்குமுறைகள், மகனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் போய் இணைந்தாரே தவிர, இணைந்ததற்கு பிறகும் இந்த நிமிஷம் வரலும் மேல இருந்து BL சந்தோஷ் சொல்றாரு, இங்க மோசமான நிலை இருக்குது, அதிமுக நம்ம கூட்டணியை விட்டு விலகிரும் போல இருக்கு, என்னன்னு கவனிங்கன்னு பாஜகவை கவனிக்க சொல்லுகிற அளவிற்கு கீழையும் சரி, கீழே இருந்து மேல வரலும் அதிமுக கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது. முழு உணர்வோடு அவர்கள் ஒன்றாக இல்லை. இன்னும் கூடுதலா தாவேகாவோட இணைவதற்கான அதாவது அதிமுக தேவைக்க தனி கூட்டணி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது ஒரு ஷிண்டேவை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு அந்த ஷிண்டே திமுகவில் இல்ல அதிமுகவில் இருக்கிறாரு, வச்ச பொறி அவருக்கு இல்லப்பா உனக்கு தாங்கிற அளவுல ஒரு ஷிண்டேவை உருவாக்கி விட்டார்கள், வலிந்து செஞ்சிருக்காங்க. ஆனா அதுல கூட முழு வெற்றி அடைய முடியவில்லை. அந்த இடத்துல அவங்க துவங்கி போயிருக்காங்க. இன்னும் கூடுதலா திமுக போர்க்குணத்தோடு வேலை செய்கிறது. நீங்க ஒரு நீங்க ஒரு பிரச்சனையை கொண்டாடுறீங்களா, அது நேர கேஸா கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் வைக்குது, நியாயமான வாதங்களை வைக்கிறாங்க, அங்க ஜெயிச்சிடுறாங்க. வேற வழி இல்லாமல் குறுக்கு வழியாக தங்களுக்கு லாபகமான வழியில் நீங்க யோசிச்சு பாருங்க, 10 மசோதாக்களை உடனடியாக நிறைவேற்றுகிறன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதை கொண்டு இங்க அதை நிறுத்துவதற்கு இங்க உயர் நீதிமன்றத்துல தடை போடுறாங்க. எங்க உலகத்துல உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு தடையை உள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் ஒரு நீதிபதி கொடுக்கிறாருங்கிறது எவ்வளவு வினோதமான ஒரு செயல். இதையெல்லாம் அவர்கள் நிகழ்த்தி காட்டுகிறார்கள். சோ அன்கான்ஸ்டிடியூஷனல், அதாவது சட்டத்திற்கும் சட்டத்தின் அந்த நடைமுறைகளுக்கும் முழுவதும் ஒத்து வராத ஒரு கூட்டம் பிறரை பார்த்து நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள்னு குற்றம் சொல்கிறது. அதனால பாஜகவும் அது கையில் இருக்கக்கூடிய ஈடிங்கிற அந்த அமைப்பும் முற்றிலும் கரப்டான ஒரு அமைப்பு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அரசியல் நோக்கங்களுக்காக தான் அது பயன்படுத்தப்படுது. ஆமா. இன்னொன்னு, திமுகவை அவதூறு செய்து வெற்றி கொள்ள வேண்டிய தேவை என்ன? அவங்களுக்கு ஒரு கூட்டணி வந்துருச்சு, பிஜேபிக்கு ADMK வந்துருச்சு, அது இல்லாம பாமக வந்துரும்னு சொல்றாங்க, தேமுதிக கூப்பிட்டா வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இது இல்லாம சின்ன சின்ன கட்சிகள் ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கிறாங்க. அது மாதிரி தமாக இருக்குது, அதுக்கப்புறம் AC சண்முகம் இருக்கிறாரு, கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, எல்லாரும் கூப்பிட்டா வந்துட போறாங்க. ஒரு வலிமையான கூட்டணி வந்துட போகுது. அப்புறம் ஏன் திமுகவை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ அக்ரெசிவா இருக்கணும்? அப்படி இருக்கிறாங்க, என்ன காரணம்? திமுகவின் மீது சமீபத்தில் ஒரு பாஜகவை சேர்ந்த பாஜக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஒரு நபர் பேசியது என்னன்னா, திமுகவின் மீது வலுவான ஒரு மரியாதை பாஜகவுக்கு இருக்கிறது. நான் உடனே கேட்டேன், நீங்க அப்படின்னா அது ஒரு வலுவான எதிரியின் மீது இருக்கிற மரியாதையா அப்படின்னு கேட்டா, இல்ல, தாங்கள் எவ்வளவு அடி அடித்தாலும் எவ்வளவு முயற்சித்தாலும் அந்த இரும்பு கோட்டையை உடைக்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த நிலையில் அவர்கள் மேல் இருக்கிற அச்சம், அவர்களுக்கு கிடைக்கிற தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிற அங்கீகாரம், இது ரெண்டும் இவர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குகிறது. ஐடியாலஜிக்கலாவும் வீழ்த்த முடியல, பொலிட்டிக்கலாவும் வீழ்த்த முடியல. ஆமா. அதனால லீகல், அதாவது நட்புறவின் காரணமாக இவர்களை செயல்படுத்தி பார்ப்போம்னு இவர்களுக்கு முடிவு செய்தார்கள். குறிப்பா தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து எல்லோரையும் தூது விட்டார்கள். எதற்கும் திமுக அசைந்து கொடுக்கவில்லை. இந்த விஷயம் இப்படி சொல்லும் போது நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், ஏங்க இப்படி சொல்றீங்க, அதில் ஆல்ரெடி அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க, திமுக ஒரு வேளை சரின்னு சொன்னா நீங்க அதிமுக விட்டுட்டு போயிருவாங்கிற மாதிரி சொல்றீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, எதற்கும் தயங்காது பாஜக. இவ்வளத்துக்கு அவர் பாஜக RSS ஆதரவாளர். அவர் சொல்றாரு எதற்கும் தயங்காது. அப்போ எந்தவித சரணாகதிக்கும் தயாராக இருக்கிறோம். யாரு? பாஜக. இங்க இருக்கக்கூடிய அதிமுக, பாமக, இன்ன பிற கட்சிகள் எல்லாம் நாங்கள் எந்தவித டீலுக்கும் தயாரா இருக்கிறோம், நாங்க சேர்ந்த கிட மட்டும்தான் தயார் இல்லைங்கிறாங்க.
சரிங்களா? ஆனால் பாஜக உங்களோடு சேர்ந்திருப்பதற்கு எந்த டீலுக்கு வேணாலும் தயாராக இருக்கிறோம்னு சரணாகதி அடைந்தும் கூட அதை சுண்டி தூக்கி வீசியதுதான் திமுகவினுடைய வலு. அப்ப அந்த நம்பிக்கை, அது மக்கள் மீது இருக்கிற திமுகவின் நம்பிக்கை, திமுக மீது இருக்கிற மக்களின் நம்பிக்கை, இது டூ அண்ட் ஃப்ரோ வேலை செய்கிறது. அதுதான் இந்த கடந்த தேர்தல் முதல் வேலை செய்திருக்கிறது, இனிமேலும் வேலை செய்யும். அப்ப இவங்களை எப்படி வீழ்த்துவது அப்படின்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, ரைட்டு, தரவுகளை எடுப்போம். அதுல பாத்தீங்கன்னா பீகார், குஜராத், ராஜஸ்தான் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி செய்தோ அது மோசமா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள்னு எடுத்தோம்னா முதல் 5 இடத்துல கோயம்புத்தூரும் சென்னை வந்துருது. இன்னொன்னு, வெளிநாட்டு முதலீடுகள் இங்க முழு ப்ரிஃபர் பண்றான். இங்க நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, மிரட்டி கூட்டு போறாங்க. இங்க இருந்து எது வேணாலும் தர்றோம், எதுக்கு வேணாலும் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்து இந்த மைக்ரோ சிப் தயாரிக்கிற கம்பெனியை கூட்டிட்டு போனாங்க. கண்டென்சர் தயாரிக்கிற, ஆமா, அந்த கம்பெனி அதை பற்றி கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி சிரிச்சாப்புல, என்ன கேவலமா இருக்கு, இவ்வளவுக்கு அவர் கூட்டணியில இருந்தார். அவர் சொன்னாரு, இதே மாதிரி ஒரு கேவலம் இருக்குமா, நீங்க கொடுக்குற சப்சிடி அவங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பெருசு, இது ரொம்ப மோசம்னு சொன்னார். இப்படி தன் சொந்த கூட்டணிக்காரர்களை எள்ளின கையாடுகள அளவிற்கு தான் அவங்க நிலைமை இருக்கு. ஆனா தென் மாநிலங்கள் பொதுவாகவே உயர்ந்திருக்கிறது. அதிலும் தமிழ்நாடு கடந்த முறை வந்த புள்ளி விவரத்தின்படி 9.69% வளர்ச்சி. நீங்க ரெக்கார்டு. நீங்க இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இந்தியா முழுவதும் நீங்க எதை கணக்கிட்டாலும் சரி, எந்த கணக்கீடுலுமே தமிழ்நாடு குறையவில்லை. முதல் 2வது இடம், 3வது இடம், முதல் இடம். பொருளாதார வளர்ச்சியில இன்னைக்கு மத்த மாநிலம், நீங்க பொதுவாகவே பாம்பே, மகாராஷ்டிரா பெரிய இடத்துல தான் இருக்கு. அது ஏன்னா அதோடைய தலைமை, அது தலைமை, அது பொருளாதார தலைநகரம். அதுக்கு அடுத்த நிலைமையில தமிழ்நாடு இருக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் வளர்ச்சியில, வளர்ச்சி குறியீடுல கூடுதலா இருக்குங்கிறது. இவர்கள் அப்போ எதிலேயும் தமிழ்நாட்டை வீழ்த்த முடியவில்லை. சனாதனம் எங்கேயாவது வென்றிருக்கணும்ல, வென்றதுக்கான ஏதாவது சாட்சி கொடுங்க. ஆனா திராவிடம் வென்றதுக்கான சாட்சி இருக்குது. அப்போ இதை வெறுமனே இந்த தீர்ப்புகள் இப்ப வருகிறது எல்லாத்தையுமே நீதிபதிகளுக்குன்னு ஒரு பர்சனல் இது இருக்குங்க. நீ பண்ணுவது அத்துமீறியதாக இருக்கிற பட்சத்தில் நீதிபதி கையில எவ்வளவு மோசமான கேஸை கொண்டு போனாலும் மனசாட்சி உள்ளவர்கள் தங்கள் அடிப்படையில் தான் செயல்படுவார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, சட்டம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக தன் மனதுக்கு விருப்பப்பட்டதையும் ஒரு நீதிபதி சொல்ல முடியும். அதாவது சட்டத்தில் இருப்பதை தாண்டியும் சொல்ல முடியும். வியாக்கியானம் செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி நீங்க சட்ட விரோதமான ஒன்றை கொண்டு வந்து சட்டம்னு சொல்லி அழுத்த சொன்னீங்கன்னா அதை செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. குறிப்பா 10 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை, அடுத்த கட்ட மிகப்பெரிய அடி. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய விஷம் என்னிடம் செல்லுபடியானால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். நீங்க நல்லா பாருங்க, கீரி புள்ள பாம்பு கொன்றும். என்ன காரணம், ஊருக்கெல்லாம் பாம்பு விஷமா இருந்தாலும் கீரி பிள்ளைக்கு அது வேலை செய்யாது அந்த விஷம். அதே மாதிரி பாஜக தன்னுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களும் பொய்த்து போய் இங்க கொத்தி கொத்தி சோர்ந்து போய் இன்னைக்கு பல்லுல விஷம் இல்லாமல் மண்புழுவாக மாறிவிட்டு பல் பிடுங்கப்பட்ட நிலைக்கு இது போயிருக்கிறது. இதைத்தான் இந்த தீர்ப்பு காட்டுகிறது. இந்த வழக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, தற்காலிகமா அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட இந்த விசாரணையின் போக்குல 2 நபர் முக்கியமா வந்தாங்க. ஒன்னு ரத்தீஷ்னு ஒருத்தர், அவர் நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு, அதிகாரிகளை நியமிக்கிறது அளவுக்கு அவருக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, அவரு உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு அவரை கார்னர் பண்ணாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தர், அவர் ஒரு ப்ரொடியூசர், டான் பிக்சர்ஸ்னு ஒரு படத்துடைய ப்ரொடியூசர், பராசக்தி படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பராசக்தி ரிலீஸ் ஆக போகுதுன்னா பேசி இருந்தது. இப்ப அவரையும் டார்கெட் பண்றாங்க. அது என்ன ஆகும்? எந்தெந்த திசைகளில் எல்லாம் ஒரு கேஸ போட்டாச்சு, ஒரு திட்டம் இருக்குங்க. நீங்க RS பாரதியே சொன்னாரு, அவர் இந்த பேட்டியில ரொம்ப இனிமையான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க டெல்லியில கேஸ் போட்டாலும் சரி 1000 கோடி, தெலுங்கானாவில கேஸ் போட்டாலும் சரி 1000 கோடி, தமிழ்நாட்டுல கேஸ் அந்த 1000-ஐ தாண்டி உங்களுக்கு வேற நம்பர் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. இதுலயே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பெருசா காட்டணும். அந்த 2000 கோடி பெருசு தானே. அதாவது நீங்க செய்யற தப்புல கூட எவ்வளவு ஒரு மொனாட்டிக்கா நீங்க இருக்கிறீங்க, கிரியேட்டிவா இல்லையா, கிரியேட்டிவா இல்ல, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இவன் 1000 கோடின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம தரப்பு நிறைய பேரு பத்திரிகையாளர்கள், குறிப்பா நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் எல்லாம் சொன்னது, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 145 கோடி ரூபாய் சர்க்குலேஷன் ஆகக்கூடிய ஒரு இடம். அதுலயும் 45,855 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு டர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு துறை.
நீங்க டாஸ்மாக்ங்குது, அதுல 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றீங்களே, இது ஒப்பீட்டளவில் 48,885 கோடி எங்க இருக்குது, 1000 கோடி எங்க இருக்குது. அதுவும் நீங்க எடுத்திருக்கிற காலகட்டம்ங்கிறது 2016 இருந்து இப்போ வரலாம், அவ்வளவு கம்மியா தான் நடந்திருக்குமா? நீங்க அப்ப சொல்றது கூட கொஞ்சம் பொருந்த சொல்லுங்கன்னு சொல்லி அவர் நக்கல் பண்ணாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் எரர் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இதை சொன்னார். இதை சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, 40,000 கோடி, 24,000 கோடி, நாம் தமிழர்ல இருந்து 1,00,000 கோடி எல்லாம் சொல்ல வாயில வந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, எது நம்பரோ அதை நீங்க சொல்லணும். அந்த சொல்றதுல தப்பு பண்ணிருக்கீங்க, இப்ப இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கிறது இதுவே உங்களுடைய இந்த இதை கலங்கடிக்கிறது ஒன்று. இன்னொன்னு, ஒரு குற்றச்சாட்டை வச்சதுக்கு அப்புறம் இது எந்த திசைகளில் எல்லாம் முடக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் நீங்க ரத்தீஷ் மேல அவர்கள் நடவடிக்கை எடுத்ததாக இருக்கட்டும். ஆகாஷ் பாஸ்கர் அவருடைய டான் பிக்சர்ஸ், இந்த விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, விஜயை வளர்த்து விடுவதில் பாஜக மறைமுகமாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது என் போன்ற பல பேரினுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு இதுல ஒரு முகாந்திரம் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க நல்லா பாருங்க, ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அதுக்கு கூட முஸ்லிம் தீவிரவாதிகளால் எனக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி தான் ஒய் பிரிவு வாங்கியிருக்காங்க. ஆமா, தன்னுடைய படங்களை பார்த்து தனக்கு ரசிகர்களாக இருக்கிற, இப்போது தன்னை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் மேலேயே குற்றச்சாட்டுகளை வைத்துத்தான் நீங்கள் ஒய் பிரிவை வாங்கியிருக்கீங்க. அதை வாங்குவதற்காகத்தான் RN ரவி போய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு வந்தீங்க. இது எல்லோருக்கும் தெரியும். இன்னும் கூடுதலா இந்த டான் பிக்சர்ஸ் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, டான் பிக்சர்ஸ் சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி படத்தை எடுக்கிறது. பராசக்தி படம் கலைஞர் அவருடைய அந்த பராசக்தி அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தின, ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட், ஒரு சோசியல் இம்பாக்ட் ரெண்டையும் ஏற்படுத்தின மிகப்பெரிய படம். ஆமா, அதுக்கு முன்னாடி வரையிலும் நாதா, சுவாமி அப்படின்னு ராமாயணம், மகாபாரதம் இதை எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு சமூக படம், சமூக பிரச்சனைகளை பேசுகிற படத்தை எடுத்து மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்திய ஒரு ட்ரெண்ட் செட்டர் பொலிட்டிக்கலாவும் பேசிச்சு. யார் பூசாரி அவன் அப்படின்னு சொல்லி பூசாரியெல்லாம் அந்த இடத்துல கருத்துக்களை எல்லாம் பேசிய படம். அந்த தலைப்பை வச்சு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் படத்தை எடுக்கிறாங்க. மிசா காலகட்டத்தில் திமுக எவ்வளவு பெரிய பாடுகளை பட்டது, எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்தித்து வெளியில் வந்ததுங்கிறதா அந்த படத்துல ரெஜிஸ்டர் ஆகப்பட்டிருக்குது. அப்ப இந்த படத்தை, இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் படம். விஜயினுடைய ஜனநாயகன் படம், அது ஒரு பொலிட்டிக்கல் படம். அந்த பொலிட்டிக்கல் படம் என்னவா இருக்க போது, விஜயினுடைய அரசியல் வருகை, அவருடைய பிரதாபங்கள் இதையெல்லாம் தூக்கி பேசும். இன்னும் கூடுதலா அதிகபட்சமா என்ன பேசும், சர்க்கார் படத்துல ஒரு வீரல் புரட்சின்னு சொல்லி நீங்க 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு மக்கள் வாங்குகிற 1000 ரூபாய் 500 ரூபாய், இந்த அரசு கொடுக்குற 1000 ரூபாய் போனா இதெல்லாம் இலவசம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முறைகேடா பேசும். இதுதான் உங்களுடைய அரசியல். இதையெல்லாம் செய்வதற்கு விளம்பரம் போடணும். மே மாசம் வரை வாக்குல தேர்தல் வருதுன்னா அதுக்கு ஒரு விளம்பரமாக இந்த படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப 2 படமும் ஒரே இடத்துல மோதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல்ஸ். அதாவது விஜய் படம் மட்டும் வந்தா விஜய்க்கு லாபமா இருக்கும், பராசக்தியும் வந்தா விஜய்க்கு செக் அண்ட் பேலன்ஸ் ஆயிரும். அது இல்லாம ஸ்கிரீன் கிடைக்காது. ஆமா, ஸ்கிரீன் கிடைக்காது. இன்னொன்னு, குழந்தைகள், குடும்பஸ்தர்கள் அதிகமாக விஜயை விட அதிகமா பார்க்கக்கூடிய நபரா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வளர்ந்து வர்றாரு. அதாவது விஜய் காலியாகிற இடத்தில் ஃபில் பண்ற இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்காரு. அப்போ காம்படிஷன் கடைசி நிமிஷம் வரல ஏற்படுது. உனக்கு நான் சமமா அப்படிங்கிற அளவுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடும். அப்ப பொலிட்டிக்கலாவும் பிரச்சனை, எதிர்காலத்தில் அந்த இடத்தை விஜயின் இடத்தில் ஆக்குபை பண்ற ஒரு நபர், வலுவான நபர், அவர் பேசுகிற அரசியல், இது எல்லாமும் சிக்கலை ஏற்படுத்தும். இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு தான் பாஜகவோடு இணைந்து நடத்தப்பட்டுதான் இந்த டான் பிக்சர்ஸ் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி.